படத்தை நீங்கள் ஓட வைக்கணும்னா அந்த படத்துக்கு வந்து போஸ்டர் மூலம் ஓடாது, நீங்கள் கொடுக்குற விளம்பரம் மூலம் ஓடாது, நீங்கள் கொடுக்குற பிரம்மாண்டத்தை காட்டி ஓட வைக்க முடியாது. நீங்கள் பிரம்மாண்டத்தில் ஓடனா இந்தியன் 2 ஏன் ஃபெயிலியர் ஆகுது? எப்பவுமே ஒரு படம் ஓடும், மவுத் டாக்ல ஓடும். இன்றைக்கி சேது படம் வந்து ரிலீஸ் ஆகி 10 நாள் பார்க்க ஆள் இல்லை, அதுக்கப்புறம் தான் மவுத் டாக்ல வெளியே போகுது. அழகின்ற தங்கர் பச்சான் படம் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை போகிறாங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை தூக்குறாங்க சில தேட்டரில் இருந்து, பார்க்க ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் மவுத் டாக்ல போகுது. மிகப்பெரிய கம்யூனிகேஷன் ஒரு படம் நல்லா இருக்குன்றது மவுத் டாக் தான். மச்சி அந்த படம் நல்லா இருக்கு போய் பாரு, ஆனால் அப்பா அந்த படம் நல்லா இருக்குப்பா, நீங்கள் போய் பாருங்கப்பா, அம்மா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குமா, டீசெண்டாக எடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கம்மா. இந்த மவுத் டாக் இருந்தால் இந்த மவுத் டாக்ல தான் ஒரு படம் ஓடுன்றதை தயவுசெய்து இங்கே எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தவிர வெங்கடேஷ் நினச்சாலோ நீங்கள் நினச்சாலோ ஒரு படத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு படம் வெற்றி அடையதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு படத்தை வந்து தடுக்கவே முடியாது. அது நீங்கள் தடுனாலும் அது உடச்சி வெளியே வருங்க. அந்த படம் நீங்கள் தடுத்து நீங்கள் பாருங்கள், அந்த படத்தை அது உடச்சி வெளியே வரும். இதில் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அது ஒரு நியாயமான ரீசன் தான். ஆனால் சில திரைப்பட நடிகர்கள் வந்து பொது கருத்தை சொல்கிறேங்கிற பேரில் ஏதாவது கருத்துக்களை சொல்கிறது கூட படத்தில் பிரதிபலிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? முதல்ல இங்கே இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இருக்கிறீங்க, ஒரு 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 டிசைனை நோக்கி நகர்றீங்க அப்படின்னு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே சினிமாவுக்குள்ளே வரவே கூடாது. சினிமாவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் விரும்பக்கூடிய ஹீரோவாக தான் நீங்கள் இருக்கணும். எப்போ வந்து ஒரு தரப்பை நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டிங்கன்னா ஆப்போனண்ட் ஆட்டோமேட்டிக்காக எதிரி ஆகிடணும் இல்லையா? இப்போ வந்து அஜித் ரசிகர்கள் இருக்காங்க, விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர் திட்டுவாங்க, அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர் திட்டுவாங்க. ஆனால் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, விஜய் படத்தையும் பார்ப்பாங்க, அஜித் படத்தையும் பார்ப்பாங்க. இது வந்து ரசிகர்களுக்கான உள்ள சண்டை. ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு சமூகமோ ஒரு கட்சியை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறவரான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எப்படா இவன் படம் வரும்னு வெயிட் பண்ணுவான். எப்படா வரும், அப்போ நீ அப்படி சொன்னியே, நீ இப்படி சொன்னியே, நீ அது பண்ணியே, நீ வந்து சதானத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுனியே, இன்னைக்கு வந்து நீ ஏன் கோயிலில் உட்காந்துட்டு அங்கே போய் உண்டக்கட்டி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன்னு போடுறான் ஒருத்தன். நீ வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கை, சூர்யாவை தான் சொல்கிறேன், புதிய தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேச வேண்டியவர் யார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய திமுக பேசலாம், அதிமுக பேசலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, இந்தியன் கம்யூனிஸ்டோ, நாம் தமிழர் கட்சியோ, வாழ்முறை கட்சியோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பேசதாங்க அவங்க இருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் நீட் எதிர்ப்பை பற்றி நீ ஏன் பேசுகிற? புதிய கல்விகளுக்கு நீ ஏன் பேசுகிற? கார்த்திக் வந்து என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் போது விவசாயத்துக்கான திட்டங்களை பற்றி பொது வழியில் பேசுகிறாரு. இப்போ நம்ம ரஞ்சித் பட்டியல சமூகத்திற்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி எடுத்தா இந்த சேர் முத்தையா என்ன பண்றாரு, நான் முக்குலத்தோரை சேர்ந்துலாம் சப்போர்ட் பண்ணி எடுக்கிறேன்னு அவர் எடுக்கிறாரு. இந்த ஒரு ஜாதியை நோக்கி நகருது. மதன் பிரபுசாலா என்ன பண்ணுவார், நாங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்து ஜீசஸ் லவ் ஜீசஸ் சொல்லிட்டு நான் ஜீசஸ் சம்பந்தமாக தான் எல்லாரும் இது அப்படி எடுப்பேன்னு சொல்லி பிரபுசாலவன் போன்ற ஆட்கள் அதுக்கு நகர்றாங்க. அப்போ இங்கே தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமான போக்கில் எல்லோரும் அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருந்த சினிமா இப்பொழுது ஜாதியால் பிளவிட்டு இருக்கிறது அப்படின்றது தான். இன்னைக்கு இளையராஜா எந்த ஜாதினி எவனும் கேட்டதில்லை, சிவாஜிராவ் கைவாட் சொல்லு ரஜினிகாந்த் எந்த ஜாதினி யாரும் பார்த்ததில்லை, ஜெயலலிதா அம்மையார் எந்த ஜாதினி யாரும் பார்த்ததில்லை. கண்டியில் பிறந்து இலங்கையில் கண்டியில் பிறந்து பிறப்பால் மலையாளியாக இருந்த திரு எம்ஜிஆர் அவர் தான் தமிழ்நாட்டில் வந்து 10 வருஷம் ஆண்டாருங்க. அவர் எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்தவர் யாருன்னா பார்த்தோமா? அது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி காலங்களில் இந்த போக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி படங்கள் ஓட வைக்கக்கூடாதுன்ற என்னுடைய கருத்து.